அன்பானவர்களே, உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் விருப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒருவேளை பல நிகழ்ச்சி பார்த்துருக்கலாம், சும்மா அங்கங்கே ஏதாவது ஒன்று பார்த்துருக்கலாம். அது பயன் தராது. பார்த்ததுலேருந்து தொடர்ந்து பார்க்கணும். இது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், சீரியல்லாம் எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஒரு சமயம் ஒருத்தர் என்னோடு கூட ட்ரெயினில் பேசிட்டு வந்தார். அவர் ஒரு ஆண்டவர் அறியாதவர் தான். திடீர்னு என்கிட்ட சொன்னார், சார் சீரழிய சீரியல் பார்க்குறாங்கன்னார். ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருக்கே சீரியல் எப்போ அந்த கிழமையில் இந்த ப்ரோக்ராம் வருதுன்னு. பாருங்கள், அழிவுக்குரிய காரியங்கள், அக்கிரம சிந்தையை உருவாக்குகிற, அக்கிரம சிந்தையை கொடுத்து பாதிக்கிற, பாழாக்கிற காரியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் மக்கள் கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் நம்மை காப்பாற்றுகிற, ரட்சிக்கிற தேவனுடைய வசனத்துக்கு, ஆவிக்குரிய உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். சும்மா ஒன்றை பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குது, பாராட்டுக்காக இல்லை, கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க, அதன்படி வாழ. ஒரே ப்ரோக்ராமை 4 முறை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 1-2 பேர் எங்களோட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடியே 4 முறை பார்த்தோம், நல்லா இப்போ தான் விளங்குது என்று சொல்கிறாங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்திருக்கிறார். இன்றைக்கி ரோமர் நிருபத்தில் இது 4வது நிகழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பொறுமையாக எடுத்து பாருங்கள். இந்த ரோமர் நிருபத்தில் நான் சொன்ன முக்கியமான தலைப்பு இரட்சிப்பு என்பதாகும். இந்த இரட்சிப்பு என்றால் ஆக்கினை தீர்ப்பு. எல்லாரும் பாவிகள், பாவிகளுக்கு நரகம். அதிலிருந்து தேவன் எப்படி நம்மை காப்பாற்றுகிறார், எப்படி விடுதலை ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்தி மரித்ததுனால, உயிரோடு எழும்பினதுனால ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது உலகத்திலே பிறந்த வாழ்கிற எல்லாருக்கும் தேவையானது. எதிலிருந்து தேவன் ரட்சிக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவத்திற்குரிய ஆக்கினை தீர்ப்பாகிய, முடிவில்லாத அழிவாகிய நரகத்திலிருந்து ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். அப்போ ரட்சிப்பில் முதல் முக்கியமான உண்மை, தண்டனை நம்மை விட்டு எடுபடுகிறது. அதாவது கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு. ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆக்கினை தீர்ப்புலேருந்து நம்ம ஆண்டவர் விடுவித்து விடுகிறார். ஒரு கொலை செய்கிறவன் அல்லது அக்கிரமம் செய்கிறவன் சட்டத்தின்படி அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அந்த தண்டனை சில காரணத்தினால ஒரு சிலருக்கு அந்த தண்டனையிலிருந்து அவங்களுக்கு அக்விட்டல் அப்படின்வாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது, தீர்ப்பு மாறுகிறது. அப்போ அவங்க அந்த தண்டனையிலேருந்து விடுவிக்கப்படுறாங்க, சிறைச்சாலையிலேருந்து வெளியே வர்றாங்க. அது 1-2 பேர் அற்புதமாக தூக்குத்தண்டனை நியமிக்கப்பட்டவங்க கடைசி நேரத்தில் அதிலிருந்து ஒரு விலக்கு கொடுத்து ஆயுள் தண்டனையை மாறி அதிலிருந்தும் வெளியில் வராங்க. அதை விட மேலே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. அப்போ ரட்சிக்கப்படுதல் இதுதான் முதல்ல. நோ கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2வது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். 3வது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். 4வது க்ளோரிஃபிகேஷன், மைமைப்படுத்தப்படுதல். அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இது பர்சனல்ல, நல்லா உள்வாங்கிக்கணும், மனசில் வச்சு பல முறை யோசிக்கணும். முடிஞ்சால் 5-10 தடவை கூட அந்த வார்த்தைகளை நீங்கள் பைபிள்லே எழுதிக்கலாம். பைபிளில் முதல் பக்கத்தில் இல்லைனா கடைசி பக்கத்தில் எழுதிக்கலாம். ரோமர் படிக்கும்போது ரோமர் நிருபம் அந்த 207ஆம் பக்கத்தில் மேலேயே எழுதிக்கலாம். 207ஆம் பக்கத்தில் பக்க எண்ணில் அதில் எழுதிக்கலாம். 4 வார்த்தை திருப்பி உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ரட்சிப்பு என்றால் 1 ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நோ கண்டம்னேஷன். 2வது ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா நீதிமானாக்கப்படுதல். 3வது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். 4வது என்னன்னா க்ளோரிஃபிகேஷன், மைமைப்படுத்தப்படுதல். இதை பற்றி ரோமர் 8 நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த 4 வார்த்தைகளும் பத்திரமா வச்சுக்கணும். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம், நன்றியாக ஏறெடுக்கலாம். அப்பா, என்னை ரட்சித்தீரே, இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்புக்காக
எனக்கு நரக தண்டனை இல்லை என்று நீரே சொல்லிவிட்டு, நீரே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர். என்னை நீதிமானாக்கி இருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு நாள் மகிமையிலே மகிமைப்படுத்துவீர் இயேசுவோடு கூட. உமக்கு நன்றி. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை பற்றிய அறிவும் அனுபவம் வேண்டும். அனுபவம் வேண்டும், அனுபவத்தை பற்றிய அறிவும் வேண்டும். அப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பயாவது ஒரு மாம்பழம் வாங்கி வச்சுருந்துருப்போம். சரியாக கவனிக்காமல் ஒருவேளை கொஞ்சம் கெட்டுப்போன மாம்பழமாக இருக்கலாம், உள்ளே ஏதோ வண்டு போயிருக்கலாம், வெளியில் தெரியல, நல்லா இருக்குது ஆனால் வெளியில் தெரியல. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா அது கெட்டுப்போச்சு, துர்நாற்றம் வீசுகிறது. நல்ல இனிய ருசி உள்ள நல்ல மாம்பழம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இந்த காசா லட்டுன்னு கூட கேட்டிருப்பீங்கள்ல, ராஜபாளையம் பழம் பலது சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்ல பழம், விலையுயர்ந்த பழம், மரத்திலே பழுத்த பழம் கெட்டு போச்சு. கெட்டு போனதை பார்த்தா ரொம்ப கெட்டு போச்சு. அதை பார்க்கவே நமக்கு பிடிக்கல. அது தூக்கி எரியணும்னு தான் நினைக்கிறோம். தூக்கி எங்கேயாவது எரிஞ்சு விடும். எங்கேயாவதுன்னா வெளியே எங்கேயாவது இல்லை, குப்பையோடு எரிஞ்சு போயிடும். அதை பார்க்க வேண்டாம், போட்டோம். இதுதான் கண்டம்னேஷன். கெட்டு போச்சு, தூக்கி எரிந்து அப்படியே அது போய்விட வேண்டும். நீங்களும் நானும் எல்லாரும் ரட்சிக்கப்படாவிட்டால் இந்த அழுகி போன மாம்பழத்தை போல இருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே, நான் அழுகி போன மாம்பழம் போல இருந்தேன், ஆனால் என்ன நீர் எடுத்தீர், காயப்பட்ட கரத்தினால் எடுத்தீர், என் பாவங்களெல்லாம் மன்னித்தீர். நரகத்தில் எரிஞ்சிருக்கலாம், அது எரிஞ்சு அழிஞ்சு போயிருக்கலாம் ஒன்றும் இல்லாமல், ஆனால் நீ ரட்சித்தனால எனக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ கண்டம்னேஷன் இயேசு கிறிஸ்துவினால். இதுதான் முதல் படி. ரெண்டாவது, ஆனால் அதை எடுத்த ஒரு கற்பனை தான், சத்தியத்தை விளக்குறதுக்கான ஒரு கற்பனை. இதில் மட்டுப்பாடு இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு அது புரியும். ஒருத்தர் மாம்பழத்தை எடுத்து அதை தூக்கி போடாதீங்க, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவர் அதை கெட்டு போன போதெல்லாம் மறைஞ்சு போகுது. பார்த்தா அவர் கையில் வந்த ஒன்று அழகான புது மாம்பழமாக இருக்குது. அழகான பழம், புது மாம்பழமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அந்த மாம்பழம் தூக்கி போட வேண்டியது இவர்? இப்போ எல்லாம் போயிடுச்சு, துர்நாற்றம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, அது கருப்பு கலர்லாம் போயிடுச்சு, ஏதோ மரத்தில் இருக்க மாதிரி இருக்கே. இதைத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படும் போது செய்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது கெட்டு போன மாதிரியே தெரியலையே, இது நல்லா இருக்கே. இதுக்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுது. பல பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அருவருப்புகளை நம்ம விரும்பி செஞ்சோம். ஆனால் இயேசு ரட்சித்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பாவமே செய்யாத மாதிரி பார்க்குறார். இயேசுவின் இரத்தத்தினால விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள் தான். நமக்கு தெரியும் பாவம், ஆனால் ஆண்டவருக்கு அதை விட நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுகிறோன்னா பாவமே இல்லை மட்டும் இல்லை, பாவம் செஞ்ச மாதிரியே தெரியலையே, உங்களுடைய அக்கிரமங்களை நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதை நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். நீதிமானாய் தீர்க்கிறார். கெட்டு போச்சு, தூக்கி எறியணும், அழிச்சு போடணும்னு ஏற்பட்ட தீர்ப்பை மாற்றி பாவமே செய்யாமல் புது சிருஷ்டி என்று ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு பேர் நீதிமானாக்கப்படுதல். இறை ஏற்பு பெற்றோர் என்று ஆர்சி பைபிள் ஒரு அழகான வார்த்தை இந்த நீதிமானாக்கப்படுதலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் கடவுள் அழிச்சு போடணும், ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அதே அழிக்கப்பட வேண்டிய நபர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மூடப்பட்ட உடனே அவங்க இறை ஏற்பை பெற்றுக்கொள்கிறாங்க. தேட்ஸ் குட். இது அழுகின பழமா இல்லை, இது நல்ல பழம், அவர் கைக்கு வந்துருச்சு, காயப்பட்ட கைக்கு. இதுதான் நீதிமானாக்கப்படுது. இது ரொம்ப குறைவு தான். தொடர்ந்து இதை பாருங்கள், பல முறை யோசிங்க, அப்போ கொஞ்சம் புரியும். மூணாவது, சாங்டிஃபிகேஷன். கைக்கு வந்தது மட்டும் இல்லை, பத்திரமாக பதப்படுத்துகிறார். எந்த காரியமும் பாதிக்காதபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த ஊழியத்தை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை பாவத்தை உணர்த்துவது, பரிசுத்தமாக்குவது. நம்முடைய உள்ளத்தில்
ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணலாம், அந்த புதிதாக வந்த மாம்பழத்துலேயும் ஒரு சின்ன பகுதி, பழைய மாம்பழத்து ஒரு சின்ன பகுதி இருக்குது, அதுக்கு பேர் பழைய பாவ மாம்சம். அதனால பாவம் வராமல் ஆவியானவர் நமக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார், பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் நம்ம தொடர்ந்து படிக்கணும். 4 காரியம். நோ கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பில்லை. 2வது நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன். 3வது சாங்டிஃபிகேஷன், தொடர்ந்து ஆண்டவரை சந்திக்கிற வரை நடக்கிற வேலை. நாமும் அதில் ஒத்துழைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். தேவனும் கிரியை செய்கிறார், ஆவியானவர். 4வது மகிமைப்படுத்துகிறார். மகிமையுள்ள பிதாவின் சன்னிதானத்திலே அவர் நம்மை நிறுத்த வல்லவர். இன்னொரு முறை கூட இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். 4 காரியம் தெளிவாக நம்ம படிச்சிருக்கோம். 4 காரியத்தையும் 207ஆம் பக்கம் எழுதிக்கங்க. இது 4 மட்டும் வேணால் உடனடியாக சென்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அனுப்புங்க. உடனே ஒரு பவர் பாயிண்ட் அல்லது சின்ன பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி தரலாம். உட்காந்து படிங்க, படித்து யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. அவங்க நல்ல ரசிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சத்தியம், இந்த உபதேசம், இந்த விளக்கம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்களே சொல்லிக் கொடுக்கலாமே, எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு சில கணக்கு வாத்தியார் விளங்காத கணக்கை கெமிஸ்ட்ரி வாத்தியார் சொல்லிக் கொடுத்து அந்த பையன் பொண்ணு நல்லா அவர் சொல்லிக் கொடுத்தோன்னு நல்லா புரிஞ்சுது. உங்களை பற்றி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை கர்த்தருடைய சத்தியத்தை எனக்கு விளக்கி சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டராக, பைபிள் மென்டராக இருக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா படித்தவங்களாக இருக்கலாம், அல்லது கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு சாதாரண அதிக வசதி இல்லாத ஊழியக்காரராக இருக்கலாம். இதை நல்லா பார்த்து மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கான இலக்கியங்களை கேட்டிங்கன்னா உடனே அனுப்பி தரலாம். 10 பிரதிகளோ 20 பிரதிகளோ அனுப்பலாம். இது எல்லாருக்கும் கொடுக்கல, விசுவாசிக்கு கொடுக்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீதிமானாக்கின இயேசுவின் ரத்தம், ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவித்த இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமாக்குகிற இயேசுவின் ரத்தம், எங்களை மகிமைப்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதலுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். திருக்கரம் செய்திட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். வந்தனமப்பா, வந்தனமே, வந்தனமப்பா, வந்தனமே. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்ல. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. வந்தனமப்பா, வந்தனமே, வந்தனமப்பா.